Hi friends, welcome to Lavanje Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான புரோட்டீன் பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த புரோட்டீன் பவுடர் பண்றதுக்கு 1 கப் அளவு பாதாம் எடுத்துர்க்கேன். இத லோ ஃப்ளேம்ல விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் வறுத்தெடுக்க தேவையில்லை. இதோட கலர் லைட்டா மாறி வந்ததும் நம்ம இத தனியா எடுத்துறலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு தனியா மாத்திடலாம். அடுத்து நான் இதோட சேர்க்க போறது 1/2 கப் வால்நட், 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் பூசணி விதை. இப்போ திரும்பவும் இது எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேம்ல விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டா மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதோட கலர் பாருங்க லைட்டா மாறி வந்திருக்கு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த எல்லா நட்ஸையும் நம்ம அதே பிளேட்ல மாத்திடலாம். அடுத்து 1/2 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். இதையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த புரோட்டீன் பவுடர் பண்றதுக்கு இந்த நட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு இல்ல. உங்களுக்கு எந்த விதமான ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துட்டு நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓட்ஸும் நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இதோட கலரும் லைட்டா மாறி வந்திருக்கு. நம்ம இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த எல்லா நட்ஸும் இதில் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இருக்கிற சூடு எல்லாம் நல்லா குறைஞ்சி வந்ததும் நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சூடு எல்லாமே குறைஞ்சி பவுடர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து முடிச்சதும் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண நட்ஸ் பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நட்ஸ் பவுடர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 பேட்சாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற 1-2 பீசஸ் எல்லாமே மேலேயே தங்கிடும். சலிச்சு முடிச்சதும் இந்த மாதிரி மேலே தங்கி இருக்கிற பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பவுடருமே சேர்த்து சலிச்சு முடிச்சதும் மேலே தங்கி இருந்த பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நட்ஸ் பவுடர் ரெடியாக இருக்குது. இதோட ஒரு 1/4 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். திரும்பவும் மில்க் பவுடர் சேர்த்து முடிச்சதும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரொம்பவும் ஹெல்தியான புரோட்டீன் பவுடர் வீட்லயே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த பவுடரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.